வணக்கம். காந்திகேசன் பேசுகிறேன். இப்போ நம்ம நல்லக்கண்ணு தோழர் நல்லக்கண்ணு ஐயாவை பற்றி தான் பேசணும். அவர் நேற்று இறந்துட்டார். 101வது வயசில் இருந்தார். 1925 பிறந்து 2020 இறந்துட்டார். ஓகேங்களா. அவர் அவங்க அம்மா அப்பாவுக்கு 3வது பையன். அவங்க மொத்தத்தில் 10 குழந்தைங்க அவங்களுக்கு. இதில் 3வது பையன். அவர் ஒய்ஃப் பேர் ஒரு நிமிஷம். அவர் ஒய்ஃப் பேர் ரஞ்சித் அம்மாள். அவங்க 1958 கல்யாணம் ஆச்சு. அவங்களுக்கு 2 பொண்ணுங்க. ஓகேங்களா. அந்த அம்மா 2016 இறந்துட்டாங்க. அவங்க ஒய்ஃப் எச்சமாக இருந்தாங்க. அதே எங்கன்னா வைகுண்டம், அங்கே எந்தது தூத்துக்குடி வைகுண்டம்ன்றது தான் இவர் பிறந்தார். அந்த அம்மா தூத்துக்குடி வைகுண்டத்தில் அந்த ஸ்கூலில் எச்சமாக இருந்தாங்க. அவங்களுக்கு 2 டாக்டர்ஸ், 2 பொண்ணுங்க. அதில் ஒரு பொண்ணு டாக்டராக இருக்காங்க. ஓகேங்களா. இப்படி தான் இது. இவர் நேற்று 1:55 இறந்தாங்க. நான் டிவி பார்த்துட்டேன். 2:15 நியூஸ் பிரேக் கொடுத்து இதை போட்டாங்க. 2:15 தான் அனௌன்ஸ் பண்ணாங்க டிவியில். ஆனால் 1:55 மத்தியானம் இறந்துட்டார். அதான் இவர் ஆரம்பத்துலேருந்து கட்சின்னு கம்யூனிஸ்ட் பார்ட்டி இவர் அதில் இருந்தார். இவரே சில பேட்டி கொடுத்துருக்கேன். நானும் என் வீட்டில் என் ஒய்ஃபும் பேசிய பல நாளுக்கு ஆகுது. எங்கன்னா போனால் ஃபோனில் தான் பேசிப்போம். என்னை பற்றி அவங்க கண்டுக்க மாட்டாங்க. அதாவது நான் இப்படி தான் தெரியும். ஏன்னா அவங்க அப்பாவும் கம்யூனிஸ்டில் இருந்தாலும் கட்சியில் அதை தொட்டு என்னை இது பண்ண மாட்டாங்க. ரொம்ப நல்ல மனுஷங்க. எனக்கு அடுத்தது, அதாவது காமராஜருக்கு அடுத்தது இவரை தான் பார்க்குறேன். கக்கன்லாம் நம்ம பார்க்க சான்ஸ் இல்லை. நான் பார்த்ததில்லை. காமராஜரை பற்றி கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் பார்த்து தான் ஞாபகம், அவ்வளோதான். அடுத்து இப்போ இவரை பார்க்குறேன். இவருக்கு நிறைய வாட்டி உடம்பு சரியில்லாமல் போயிருக்காரு. எப்போனா பெரிய ஹாஸ்பிட்டல் தேர்ந்துருக்கா பார்த்தீங்கன்னா ஜிஹெச் தாங்க. இதை மாதிரி இவருக்கு நான் தனியாக நிறைய இவருக்கு பரிசு கொடுத்தாங்க. எல்லாத்தையும் ஏழைகளுக்கு கொடுத்துட்டாரு. அதுதான் விஷயம். டைம் இருக்குது. எஸ். அது மாதிரி இவருக்கு ஒரு கார் ஒன்று கொடுத்தாங்க. 1 கோடி ரூபா சன்மானம் ஏதோ கொடுத்தாங்க. அதையும் கட்சிக்கே கொடுத்துட்டாரு. ஒரு சைக்கிள் கூட இல்லை. இப்போ கூட லேட்டஸ்ட்டாக படித்தேன். சைக்கிள் கூட இல்லை. இறக்கும் துறை கூட வாடகை வீட்டில் தான் இருந்தாங்க. அந்த நேற்று ஜிஹெச்சில் பார்க்கும் ரொம்ப இதுவாகி போச்சு. எதுக்கும், அதாவது ஒன்றுமே இல்லை. அதாவது அவர் எதுக்கும் ஆசைப்பட மாட்டார் அப்படின்றாங்க. அப்படின்னு இருங்க, அவரை பற்றி இன்னும் கொஞ்சம் இறந்த பிறகு இன்னொன்று பாருங்கள். அவர் இறந்த பிறகு அவர் என்ன சொல்கிறேன்னா, என் ஃபுல் பாடி அங்கேயே கொடுத்துருங்க ஜிஹெச்சில். அந்த மாணவர் படிக்கிறதுக்கு இருக்கட்டும். அது அந்த படி இங்கே எடுத்துன்னு போயிட்டாங்க. அது 6 மாதம் ஆசிட்டில் போட்டு வச்சுருவாங்க. அதுக்கப்புறம் தான் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா. இதுதாங்க இவரை பற்றி சொல்கிறது. ஓகேங்களா. இது நல்ல கண்ணுன்னு பேர். அவருக்கு எப்படி வச்சாங்கன்னு தெரில. பேருக்கு தான் நம்ம நல்ல கண்ணு ஆகிட்டார். இதை பார்க்கும்போது எங்கள் அப்பா ஆஃபீஸில் ஏபி ஆஃபீஸில் ஒரு டாக்டர் இருந்தார். அவர் பேர் வைத்தியநாதன் பேர். அவருக்கு எப்படி இங்கே பிறக்கும்போதே தெரியுமா இவர் டாக்டர் ஆகணும். அது மாதிரி சில பேர் மட்டும்தான் அப்படி அமையும். அது சும்மா ஜாலியாக இருக்கும். ஓகேவா. மீண்டும் சந்திப்போம்.